Greetings to all of you. Discrete parameter Markov chain problems பார்த்துட்டு இருக்கோம். அதில் type 4 problem பார்க்க போகிறோம். Type 4 என்ன அப்படின்னா, it is a problem based on nth step transition probability matrix. So nth step TPM base பண்ணி conditional probability மாதிரி கொடுத்தாங்கன்னா அதோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்ற டைப் தான் இது 4th டைப். அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கான ஃபார்முலாஸ் டெஃபினேஷன்ஸ்லாம் பார்த்துருவோமா? Let us see. So nth step transition probability இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராபிலிட்டி கொடுத்தாங்கன்னா அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும் அப்படின்னா, இதுதான் பிளேஸ் வேல்யூ. இதுதான் எப்பவுமே என்னது பிளேஸு. இங்கே கொடுக்குறது வந்து பவர். ஓகே, இது ஐத்து பிளேஸ், இது ஜேத்து பிளேஸ். அப்போ பிஐஜே n மைனஸ் 0, இது n, இது 0 இல்லை, n மைனஸ் 0னா என்ன வரணும், n வரணும். பிஐஜே பவர் n. ஓகேங்களா? இது வந்து பவரை குறிக்கும், இது வந்து பிளேஸ் வேல்யூஸை குறிக்கும். பிளேஸ் வேல்யூஸ் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியில் இங்கே இருக்கிற வேல்யூ. ஓகே, ஸோ இதுக்கான ரிசல்ட்ஸ் பார்க்கலாமா? ஐஜேக்கு பதில் இன்ஸ்டீட் ஆஃப் ஐஜே we will take some numbers. சரிங்களா? ஸோ இது ஜென்ரலாக ஐஜே யூஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறோம். இதுதான் நம்ம ப்ராப்ளம் யூஸ் பண்ண போகிறோம் ஃபார்முலா. ஸோ இந்த ஐஜேக்கு பதில் நம்பர் யூஸ் பண்ணி பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், எல்லா டேர்முக்குமே கொடுத்துருக்குறேன். 1 2னா எப்படி இருக்கும், 0 1 2னா எப்படி இருக்கும், 1 2 3னா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு டேர்ம் எடுத்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறேன். சரிங்களா? இந்த டேர்ம் என்னது, ப்ராபபிலிட்டி ஆஃப், நான் எழுதிக்கிறேன், ப்ராபபிலிட்டி ஆஃப் x2 ஈக்குவல் டு 2, x1 ஈக்குவல் டு 1, x0 ஈக்குவல் டு 2. இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி இந்த nth ஸ்டெப் டிபிஎம்லேருந்து எப்படி தெரியுமா ஸ்ப்ளிட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு டேர்ம் இருக்குது பாருங்கள், அந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியாக மாற்ற போகிறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் x2 ஈக்குவல் டு 2 given x1 ஈக்குவல் டு 1. ஓகே, ஒரு டேர்ம் மட்டும் கன்சிடர் பண்ணுறேன், மீதி ரெண்டு டேர்முமே என்ன பண்ணிடணும், இப்போ x2 மட்டும்தான் கீப் அப் பண்ணியிருக்கேன், இது ரெண்டுமே எடுக்கலல்ல. ஸோ x1 ஈக்குவல் டு 1, x0 ஈக்குவல் டு 2 பிரிஞ்சிடும். இப்போ மூணு டேர்ம்லேருந்து இந்த x2வை பிரிச்சுட்டு கிவன் இந்த வேல்யூ வச்சுக்கிட்டு. ஓகே, ஸோ இந்த வேல்யூ எப்படி தெரியுமா எழுதணும்? இங்கே பாருங்கள், இது ரெண்டுமே என்னது பிளேஸ் வேல்யூ. ப்ராபபிலிட்டி ஆஃப் 1 2 இப்படி தான் வரணும். ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் 1 2, 2 1 இல்லை 1 2. ஓகேங்களா? 2 மைனஸ் 1 என்னது 1, பவர் வந்து 1th ஸ்டெப் இன்டூ இந்த டேர்ம் ப்ராபபிலிட்டி ஆஃப் x1 ஈக்குவல் டு 1, x0 ஈக்குவல் டு 2. திரும்ப இதே மாதிரி பிரிக்கணும்ப்பா. எப்படி பிரிக்கலாம்? இதை அப்படியே வச்சுப்போம், p12 பவர் n. இதை கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி எழுதுனா எப்படி வரும், இந்த கமாவாக இருந்தால் கண்டிஷனலாக பிரிக்கலாம். x1 ஈக்குவல் டு 1 given x0 ஈக்குவல் டு 2. அடுத்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த ரெண்டு டேர்ம் எடுத்துக்கிட்டேன், ரிமைனிங் என்னது x0 ஈக்குவல் டு 2. ஸோ இதை மட்டும் வச்சுக்கிட்டு இது ரெண்டுத்தையும் தனியாக பிரிச்சுட்டேன். கரெக்டுங்களா? அதே மாதிரி இப்போ ரெண்டுத்தில் இதை கூட வச்சுக்கிட்டு இதோட இனிஷியலை தனியாக பிரிச்சுக்கணும். இப்போ இது எப்படி எழுதலாம், p12 பவர் 1. இங்கே பாருங்களா, இது 2 இது 1, திஸ் இஸ் p2 1 மைனஸ் 0 பவர் 1 இன்டூ ப்ராபபிலிட்டி ஆஃப் x0 ஈக்குவல் டு 2. இப்போ இந்த p12 p21லாம் என்ன தெரியுமா, டிபிஎம் நமக்கு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸு. அதில் 1 2ல் இருக்கிற பிளேஸ் வேல்யூ, 2 1ல் இருக்கிற பிளேஸ் வேல்யூ. சரிங்களா? இது என்னது, இந்த டேர்ம் என்னது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், செகண்ட் டைப் ப்ராப்ளம் பார்த்துருக்கோம், ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? x0 பவர் 0ல் இனிஷியலில் செகண்ட் வேல்யூ, இது எப்பவுமே என்னது பிளேஸ் வேல்யூ. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னது, p பவர் 0ல் 2 வேல்யூ என்னவோ அதுதான் இது. ஓகே, 2க்கான வேல்யூ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்னும் கூட நல்லா புரியும். ஒரு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி கொடுத்தாங்கன்னா அதை உடச்சி கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். இது எல்லாமே டிபிஎம்மில் இருக்கிற வேல்யூ. இது வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும், அதிலேருந்து எடுத்துக்கிறேன் இனிஷியல் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கிற வேல்யூ. சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? லெட் அஸ் see one எக்ஸாம்பிள். இங்கே பாருங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம்ப்பா. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டாக எடுத்துருக்கிறேன். என் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் த மார்க்கோவ் செயின் கொடுத்துட்டாங்க. ஸ்டேட் ரொம்ப முக்கியம். ஸ்டேட் 1 2 3 0 1 2 அப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா பிளேஸ் வேல்யூஸ் இந்த மேட்ரிக்ஸ்லாம் என்னது, p12னா இது 1 2 3, இதுதான் ஸ்டேட் 1, இது ஸ்டேட் 2, இது 3ன்னு வச்சுக்கோங்களேன். 1 2ஓட வேல்யூ என்ன, ஃபர்ஸ்ட் ரோவில் ஸ்டேட் 1 2 3, ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் வேல்யூ,
சரிங்களா? 2 1 என்னது செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் வேல்யூ. இதுதான் ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவோமே. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 3 கொடுத்துருக்காங்க 3 ஸ்டேட்டில். அப்போ 3x3 மேட்ரிக்ஸ் இதை எப்படி உடைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் டைப் 2ஓட டேர்ம், அதை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், சொல்யூஷன் given that the TPM is என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டேட் 1 2 3. ஓகே, ஸோ இந்த டைப் 4ல் மட்டும் ஸ்டேட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 0.1 0.5 0.4 0.6 0.3 0.2 0.2 0.4 0.3 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1 வருது பாருங்கள். ஸ்டேட் 1 2 3 அசியூம் பண்ணியாச்சு. பி நாட்டும் கொடுத்துட்டாங்க, இனிஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க, பி பவர் 0 கொடுத்துட்டாங்க. ஸோ 0.7 0.2 0.1 நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், px2 ஆஃப் 3. 3ன்றது தேர்ட் வேல்யூ, 2ன்றது பவரை மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், டு ஃபைண்ட் probability of x2 of 3. x2 of 3 is nothing but third value of power 2. ஓகே, அப்போ p2 நம்ம கண்டுபிடிக்கணும்ல, p2 கண்டுபிடிக்கணும். p2 வேணும்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு p பவர் 1 வேணும். p பவர் 1னா என்ன, டைப் 2ல நம்ம ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். p பவர் 1னா என்ன, p பவர் 0 into p. ஓகே, p பவர் 0 நமக்கு தெரியும், 0.7 0.2 0.1. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பா 0.1 0.5 0.4 0.6 0.2 0.2 0.3 0.4 0.3. மல்டிப்ளை பண்ணுவோமா, மல்டிப்ளை பண்ணுங்க. 7 1s are 7, ஸோ 0.07 ப்ளஸ் 0.1226 are, அப்புறம் 3 1s are ப்ளஸ் 0.03. டைப் 2 மாதிரியே தான். ஓகேங்களா? ப்ராடக்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ப்ராடக்ட். அப்புறம் செகண்ட் ரோ ப்ராடக்ட் போகுமா, செகண்ட் ரோ ப்ராடக்ட் 7 5s are 35 0.35 plus 0.04 plus 0.04. okay, third row 4 7s are 28 0.28 plus 0.04 plus 0.03. add பண்ணுமா, 12 15 22 0.22 35 8 வந்து 0.43. third value 28 32 35. ஸோ ஆட் பண்ணி பாருங்கள், 43 75 78 80 101 வந்துச்சு பாருங்கள். ஆட் பண்ணால் 1 வரணும். திஸ் இஸ் p பவர் 1. நமக்கு என்ன வேணும், p பவர் 2 தான் நமக்கு தேவை. p பவர் 2, p பவர் 2னா நமக்கு என்ன ஃபார்முலா, p பவர் 1 into TPM. p பவர் 1 is 0.22 0.43 0.35. so the matrix is 0.1 0.6 0.3 0.5 0.2 0.4 0.4 0.2 0.3. சரிங்களா? ரைட், இப்போ என்ன பண்ணணும், அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் தான்ப்பா. ஸோ வி ஹவ் டு மல்டிப்ளை தி ஃபர்ஸ்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம். கொஞ்சம் கேல்குலேட் எடுத்து போடுங்க பார்க்கலாம். சயின்டிஃபிக் கேல்குலேட்டரில் போட்டால் என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போமா. ஆன்சர் போடுங்க. ஸோ ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.385 0.336 அப்புறம் 0.279. ஓகே, ஸோ திஸ் இஸ் P2. நமக்கு என்ன வேணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் x2 equal to 3. x2 equal to 3 னா என்னது, ப்ராபபிலிட்டி ஆஃப் தேர்ட் வேல்யூ ஆஃப் செகண்ட் பவர். ஸோ செகண்ட் பவரில் தேர்ட் வேல்யூ தான் ஸ்டேட் 1 ஸ்டேட் 2 ஸ்டேட் 3. ஸ்டேட் 3 தேர்ட் வேல்யூ என்னது 0.279. புரியுதுங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப்
x2 equal to 3 is what? 0.279. புரியுதா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி எடுத்து பிரேக் பண்ணணும். செகண்ட் சப்டிவிஷன் போவோமா? செகண்ட் சப்டிவிஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் x3 equal to 2 comma x2 equal to 3 x2 equal to 3 அப்புறம் என்ன பார்த்தோம்? x1 equal to 3 comma x0 equal to 2. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்மை கண்டிஷனலாக பிரிக்கலாமா? எப்படி பிரிக்கலாம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் x3 equal to 2 given x2 equal to 3. ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்போ மீதி எல்லாமே ப்ராடக்டாக வந்துடும். x2 equal to 3 comma x1 equal to 3 comma x0 equal to 3. நல்லா புரியுதா பாருங்க? ஸோ ஃபர்ஸ்டோட இதை கண்டிஷனலாக வச்சுக்கிட்டு மீதி மூணுமே அப்படியே வந்துடணும். ஓகே, மீதி மூணுமே அப்படியே வந்துடணும். இது எப்படி எழுதணும்னு சொன்ன கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி 3 2. ஓகே, p ஆஃப் 3 2 3 minus 2 3 minus 2 எவ்வளோ? 1 பவர் 1 இன்டூ இது அப்படியே எழுதிப்போமா? இது என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் x2 equal to 3 x1 equal to 3 x0 equal to 2. அடுத்து எப்படி எழுதணும்? இது அப்படியே வச்சுப்போம். p32 ஆஃப் 1 இன்டூ திரும்ப இதோட கண்டிஷனலாக எழுதணும். கண்டிஷனலாக எழுதுனா என்ன வரும்? x2 equal to 3 given x1 equal to 3 x1 equal to 3. திரும்ப இந்த டேர்ம் என்ன பண்ணிக்கணும்? அப்படியே எழுதிக்கலாம் தானே? இன்டூ p ஆஃப் x1 equal to 3 x0 equal to 2. இந்த பாருங்க, இந்த ஒரு டேர்மை கண்டிஷனலாக எழுதி மீதி மூணு டேர்ம் அப்படியே எழுதிக்கிட்டேன். இப்போ இந்த மூணு டேர்மில் நெக்ஸ்ட் டேர்மை கண்டிஷனலாக எழுதிட்டு ரெண்டு டேர்ம் எழுதிக்கிட்டேன். அப்புறம் ரெண்டு டேர்மை எழுதிக்கிட்டு ஒரு டேர்மை வச்சுக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ திஸ் இஸ் p32 ஆஃப் 1 இன்டூ இது என்ன வரும்? 3 3 பிளேஸ் வேல்யூ வந்து 3 3 2 minus 1 வந்து 1 தான் மறுபடியும் இன்டூ ப்ராபபிலிட்டி ஆஃப் x1 equal to 3 x0 equal to 2. திரும்ப இந்த கமாவை கண்டிஷனில் மாற்றலாமா? p32 பவர் 1 இன்டூ p33 பவர் 1 இன்டூ இதை கண்டிஷனில் மாற்றினா என்ன வரும்? x1 equal to 3 given x0 equal to 2. திரும்ப அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ ப்ராபபிலிட்டி ஆஃப் x0 equal to 2. இதுக்கு எழுதிட்டு இது மட்டும் தனியாக எழுதணும்ல. இங்கே ரெண்டு டேர்ம் எழுதணும், இங்கே மூணு டேர்ம் எழுதணும், இங்கே ஒரு டேர்ம் இருக்குது, அந்த ஒரு டேர்ம் எழுதிக்கிறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ இது என்ன வந்துடும்? p32 ஆஃப் 1 p33 பவர் 1 இது என்னப்பா வந்துடும்? p23 இங்கேயும் பவர் 1 தான், 1 minus 0 இல்லை 1. ஓகேங்களா? ஸோ இன்டூ ப்ராபபிலிட்டி ஆஃப் x0 equal to 2. x0 equal to 2னா என்னது? x0 equal to 2 அப்படின்றது என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 பிளேஸ் வேல்யூ ஆஃப் பவர் 0. இல்லை, இங்கே பார்த்தோம்ல x2 equal to 3னா என்னது? தேர்ட் பிளேஸ் வேல்யூ ஆஃப் செகண்ட் பவர். இது செகண்ட் பிளேஸ் வேல்யூ ஆஃப் 0th பவர். நமக்கு இனிஷியல் கண்டிஷனில் கொடுத்துருக்குறாங்க, இந்த 0 பவர் இருக்குது. இப்போ 3 2 3 3 இந்த வேல்யூஸ்லாம் எதில் இருந்து வரணும் தெரியுமா? டிபிஎம்லேருந்து வரணும். வி ஹாவ் டிபிஎம். ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? இந்த ஃபஸ்ட்டு பவர்லேருந்து எடுத்துருவாங்க ஒரு சிலர். இது வந்து ஸ்டேட் 1 2 3 தான், என்ன கிடையாது 3 2 3 3 2 3 கிடையாது. ஓகே, தீஸ் வேல்யூஸ் கேம் ஃப்ரம் த கிவன் மேட்ரிக்ஸ். ப்ராப்ளத்திலிருந்து வரணும், ப்ராப்ளத்திலிருந்து வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. டக்குன்னு p பவர் 1ன்ட்டு நம்ம இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனோட வேல்யூ எடுத்து எழுதிடுவாங்க, அந்த தப்பு பண்ணிடக்கூடாது. டிபிஎம்முக்கு வரணும், ஏன்னா பிளேஸ் வேல்யூ வந்து 3 ஸ்டேட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? 3 2 தேர்ட் ரோவில் செகண்ட் வேல்யூ போங்கப்பா. ஸோ தேர்ட் ரோவோட செகண்ட் வேல்யூ எவ்வளோ? 0.4 0.4. அப்புறம் 3 3 3 3னா இந்த வேல்யூவா? 3 3னா இது 3 2 இது 3 3 3 3னா தேர்ட் ரோவோட தேர்ட் வேல்யூ 0.3. அப்புறம் 2 3 2 3 செகண்ட் ரோவோட தேர்ட் வேல்யூ, செகண்ட் ரோவோட தேர்ட் வேல்யூ 0.2. அப்புறம் இனிஷியல் டிஸ்ட்ரிபியூஷனோட செகண்ட் வேல்யூ
இனிஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் இதுதான். இதோட செகண்ட் வேல்யூ என்னது? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட், செகண்ட் ஸ்டேட், தேர்ட் ஸ்டேட். செகண்ட் ஸ்டேட்டோட வேல்யூ 0.2, P2 of 0. ஓகே, P2 of 0 0.2. அவ்வளோதான்ப்பா. இது நாலுத்தையும் கேல்சியில் மல்டிப்ளை பண்ணுங்கள். அதான் உங்களோட அந்த கொடுத்த டிஸ்கிரிட் பேராமீட்டர் செயினோட வேல்யூ. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன தெரியுமா வருது? 0.4 into 0.3 into 0.2, திருப்பி ஒரு 0.2 போட்டோன்னா 0.0048 வருதுப்பா. இவ்வளோ தான். இப்போ நம்ம கொடுத்த டேர்ம் என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் x3 equal to 2, x2 equal to 3, அப்புறம் x1 equal to 3, x2 equal to 3, x1 third state value, x0 second state value. இதோட வேல்யூ எவ்வளவு? 0.0048. புரியுதுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். நம்ம இன்னும் கூட ஒரு 2 எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணலாம். சரிங்களா? புரியுதா? ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுங்க, கண்டிஷனல் எழுதி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டே வாங்க. இதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வந்து ஃபைனலாக இதோட வேல்யூஸ், இந்த வேல்யூஸ் எல்லாம் டிபிஎம்லேருந்து வரணும். இது இனிஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். சரிங்களா? 1 இருந்தால் 1 என்னது பவர் 1 கண்டுபிடிச்சிருப்போம் பாருங்க, அதுதான் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். அதில் எந்த ஸ்டேட் வேல்யூவை எடுத்துக்கலாம். இந்த ஃபைனலாக வர்ற வேல்யூ மட்டும் சொல்கிறேன். யூஸ்வலாக இது இனிஷியல் டிஸ்ட்ரிபியூஷனோட வேல்யூவாக தான் இருக்குமே. ஓகேங்களா? அது 1 வர்றதுக்கு யூஸ்வலாக சான்ஸ் கிடையாது. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.